அல்ல பூனா பாட்டா போடுறா. வணக்கம்டா மாப்பிளை. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சரி, ஓகே, டன். வல்லன்னு பேசாமல் நம்ம வந்து ஸ்டண்ட் பைக் 60 முடியலாம், 91வது லெவலுக்குள்ள போயிடலாம். அவ்வளோதான் தம்பி, போயிட்டே இருக்கிறோம், பறக்கிறோம் பறந்தே தீர்றோம், சேமையாக பறக்கிறோம். ஓகே, டன். என்னப்பா தம்பி சுற்றி வருவீங்களா? இப்போ பாருங்கள், ட்ரெயின் வரணும். பாப்பா வந்துருச்சு. தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஏப்பா இத்தனை நேரம் முடிச்சுக்கிறேன், இதை கூட என்னால் ப்ரெடிக்ஸ் பண்ண முடியல. நான்லாம் என்ன இந்த கேம் விளையாண்டு அர்த்தம். கார்லாம் நமக்கு வந்து சொல்லுங்க, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. காருனாலேயும் ஒருத்தனுக்கு அடிப்படுங்கிறது நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், புரியுதுங்களா? பாருங்கள் எப்படி நான் போகிறேன்னு. அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க. மேட்ரு ஓவர். ஓகே, சரக்கு பிறகு முடிவு பண்ணலாம். 92வது லெவலா? சூப்பர். என்ன தம்பி மழை பெய்யுதா? மழை பெஞ்சால் ரோடெலாம் வழுக்கும், அதனால் பார்த்து போங்க. புல்லுக்கட்டில் தான் நாங்களாம் போவேன். ஏன்னா ரோட்டில் போனால் வழுக்கும், புல்லுன்னா சேஃப்டி, பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஐடியா, அந்த மாதிரி ஐடியா. இப்போ பாருங்களேன், ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. டேய் என்னடா சம்மந்தமே நம்ம கார்லாம் விட்டு ஏற்றுறீங்க? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இந்த தடவை மட்டும் காரே தம்பி. ஓகேட்டண்ணா, அவ்வளோதான். சப மேட்ரு சால்ட். ட்ரெயினை மட்டும் வந்து அப்படி பின்னாடி நான் அடித்து தூக்கிட்டோம். இந்த கேம் எத்தோட முடிக்கும். ஆக்சுவலாக இந்த கேம் எத்தோட முடிக்க தான் போகிறேன். ஏன்னா 100 லெவல் இந்த சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சீரீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அதனால் வந்து அவுட் ஆகாத. ஓகே, டன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த கேம் வந்து கொஞ்ச நாள் இந்த கேமுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் விடை கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேமில் 100 லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 92 போனஸ் லெவல். இப்போ தான் 92 போனஸ் லெவல் வந்திருக்கும். 93 94 95 96 +++ன்னு இருக்குது. ஆனால் 100 தான் நம்மளுடைய லாஸ்ட் லிமிட். அவுட் ஆகாமல் விளையாடினீங்கன்னா 100ஓட முடிச்சுக்கிட்டு இதோட உன் சங்காத்தத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வேறு கேம் பக்கம் போவேன். அவுட் ஆகிட்டே இருந்தேன்னா எப்படி நான் இது பண்ணுறது? எனக்கு புரியுது, என்னை விட்டு உனக்கு பிரியறதுக்கு மனசு வரல அப்படின்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் உன்னையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க முடியுமா? வேறு மற்றவங்களையும் நான் பார்க்கணுமா இல்லையா? ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறாங்க தம்பி. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவுட் ஆகாத, டக்குன்னு 100க்கு வந்துடு. அப்படி 93 போனஸ் லெவலிருந்து மடை போட்டுரு, அது பிரச்சனை இல்லை. போனஸ் லெவலில் நம்ம 100 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரேக். எப்போ வீடியோ அடுத்து 101 ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவ்வளோ ஏன் இவனுக்கே தெரியாது. சாவலை. ஹேர் பலூன் பரவாயில்ல, சூப்பர். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சரக்கு புருக்கும் நம்ம எல்லா லெவலும் முடிச்சிட்டு 93வது லெவல் அவ்வளோதான் வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம் தம்பி விளையாடாத. சரி, விளையாட்டு எப்படி சொல்கிறது தம்பி, சீரியஸாக எடுத்துக்க, சில்லறத்தனமாக எடுத்துக்காத. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கேம்ஸில் நான் வளர்த்துக்கணும்னு பார்க்குறேன். அதனால் டக்குன்னு முடிச்சிடு. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி லாஸ்ட்டாக விளையாட போகிறேன். அதுக்கப்புறம் விளையாட மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா விளையாடுவேன். ஆனால் எப்போ விளையாடுவேன், எப்படி விளையாடுவேன், எதுக்கோசரம் விளையாடுவேன், எந்த நேரத்தில் விளையாடுவேன், எந்த மாதத்தில் விளையாடுவேன், வருஷத்தில் விளையாடுவேன், எந்த மூடில் விளையாடுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் விளையாடுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் விளையாடுவேன். 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 200ல் முடிப்பேன். எனக்கே தெரியாது. ஐ திங்க் 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக 200 முடிச்சிடுவேன். அடுத்து வந்து 2K. அப்படி நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு டார்கெட்டோடு விளையாடணும் தம்பி, ஓகேவா? இப்போ ஒன்றை வச்சுட்டு தான் 73 பேரை நான் உருவாக்கியிருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒன்றை வச்சுட்டையும் இவனை வச்சுக்கிட்டோம். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கி மொபைல் ஏரினான்னு ஒரு கேம் இருக்குது.
அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரீவிசிட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் அப்படியே தான் வச்சுருக்கானுங்களா இல்லை எதாவது அப்டேட் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு ரீவிசிட் பண்ண போகிறேன். ஆனால் ஏமா அந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரும் அந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வருமா வராதான் இவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா இவன் 100 தொட்டால் தான் அந்த கேம் ரீவிசிட் பண்ண முடியும். அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அது யாரும் பார்க்கல. அது முதல்ல என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் சப்போஸ் டு பி ஹேப்பன் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க. ரியலைஸ் பண்ணுவாங்கள்ல சித்திரை, அதுக்கோசமாக இப்போ எல்லாத்தையும் நான் மெமரிபிள் பண்ணிட்டேன். ஓகே 10 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா இப்போ மணி என்ன தெரியுமா, மணி மிட்நைட் 2 மணி ஆக போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாய் தொழல, நாயெல்லாம் அவளுடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுறது போயிடுச்சு. ஸோ நாய் கத்தாது. அது இல்லாமல் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டேங்கிறதுனால ஒரே ரேடியோ சவுண்டு, அலைச்சல், தும்மல், இருமல், விக்கல், அவ்வளோ பிரச்சனைகள் முடிச்சுட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். அதனால் டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன தம்பி ஊஞ்சலாம் நமக்கு ஏஞ்சல் மாதிரி. பிடிச்சா டோக்கேரு, பிடிக்கலாம் பிடிச்ச டேக்கேரு, பிடிக்கலாம் டோன் கேரு, அவ்வளோதான். ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், அவ்வளோதான் ஏஞ்சல். ஐயோ தம்பி, எங்கே தம்பி பின்னாடி போயிட்டீங்க? வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னாடி போகணும், பின்னாடி போகக்கூடாது. இந்த தடவை பின்னாடி போகாமல் அவ்வளோதான். அவ்வளோதான் ஏஞ்சல், சௌக்கியமா? அவ்வளோதான். ஊஞ்சல்லாம் நமக்கு தான். சீக்கிரம் தம்பி டப்பு டப்புன்னு முடிங்க, வேர்க்குது. ஃபேன் வேறு போடணும். ஃபேன் போட்டால் வாய்ஸ் கரெக்டாக கிளியராக கேட்காது. டப்பு டிப்பு டப்புன்னு டிப்பு. அவ்வளோதான், முடித்து விட்டோம். அவ்வளோதான், அவ்வளவே தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் இந்த ஸ்டண்ட் பைக் எக்ஸ்ட்ரீமின் மகிமை. என்னை தவிக்க விடுறதும், என்னை கதற வைக்கிறதும், என்னை புலம்ப வைக்கிறதும் எல்லாமே இவர் தான். சர்க் அவ்வளோதான். அங்கே ஒரு பாய்ச்சல், இங்கே ஒரு பாய்ச்சல். 4 கால் பாய்ச்சல் இல்லை, இது 2 கால் பாய்ச்சல், 2 டயர் பாய்ச்சல். 2 டயர் பாய்ச்சல் இல்லையே. டக்கு புஷ்பராஜ் வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதை வச்சு 94 போனஸ். நான் தம்பி அட்டையா? அட்டை ஓகே, அட்டை தான் இருந்தாலும் அட்டை முன்ன அந்த மாதிரி. தம்பி 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 என்ன தம்பி மண்டை போட்டுருவியா? மண்டை போட்டுற தம்பி. ஐயோ தம்பி, லேண்டிங்லாம் ஓகே, பட் ஆனால் நீங்கள் முன்னாடி லைட்டாக மூவ் பண்ணிட்டீங்க, அது தவறான விஷயம். தம்பி என்னதான் ஹோல்ட் பண்ணாலும் உனக்கு நிற்க முடியாது தெரியும். செத்துரு என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் நீ சாகணும்னு ஆசைப்படுறேன். உன்னை வச்சுட்டு இருக்கிறது என்னோட சுதந்திரம். சாவை தேடி போகிறது உன்னுடைய சுதந்திரம். இப்போ வாழகத்துக்கிட்ட ஓகே. என்ன தம்பி மேலே ஏறிவியா மாட்டியா? ஏறி எங்கப்பா எவ்வளோ இது. ஓகே, நம்ம மேலே ஏறி கொஞ்சம் ரிவைஸ் போகணுன்னு நினைக்கிறேன். தெரியும் எனக்கு இந்த மாதிரி சீக்ரெட் ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ரிவைஸ் போங்க, அவ்வளோதான் ரிவைஸ் போங்க. ஹேர் பலூன்லேயே நாங்கள்லாம் லிங்கா படம். லிங்கா படம் ஓகே டன். நாங்கள் இந்த சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அது ஹேர் பலூனில் பைக் ஓட்டார், கேடிஎம் பைக் ஓட்டார்னு நினச்சிங்களா? நானும் ஓட்டுவேன், இப்போ தான் நான் ஓட்டி முடித்தேன். தம்பி முடியாது தம்பி, மண்டை போட்டு தம்பி. நானே அவனை கருணை கொலை பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி மேலே இப்போ கரெக்டாக தம்பி. எதுக்கடா ஜம்ப் அடிக்கிற? இப்போ ஒன்று கருணை கொலை மட்டும் பண்ண வேணான்னு பார்க்குறேன். எவ்வளோ வாட்டி அப்பா சாமி. தம்பி கருணை கொலை தான்ப்பா உனக்கு. செத்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக ஒரு கேம் அவனை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, பையனுக்கு சொரணம் இருக்குதுப்பா. நான் கூட என்னமோனா நினச்சது மாதிரி நடந்துருச்சு. போங்க, அவ்வளோதான். அந்த தடையெல்லாம் தாண்டியாச்சு. இனிமேல் ஸ்ட்ரைட் ரோடு. மை காட். தம்பி இதுவா தம்பி? இவன் என்னப்பா அவன் இப்படி இருக்கிறான்? தம்பி இப்படா ஒரு 5 இன்ச்சு இடத்த கொடுத்தா எப்படா நான் 10 இன்ச்சு பைக்கை நிறுத்துறது? அப்புறம் தம்பி என்னப்பா சக்கரை மாதிரி உழுவுறது? அதெல்லாம் நமக்கு சாப்ப மேட்ரு.
நீங்கள் சக்கரை மாதிரி உருண்டாலும் ஊஞ்சலை கொண்டு நடுவில் வச்சாலும் இப்படி தான் நான் ஃபினிஷிங் லைனுக்கே ஈஸியாக வந்துடுவேன். ஸ்டன் பைக் எக்ஸ்ட்ரீம்லாம் நம்மளாம் உஃப்னு ஊதி தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே போர் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இவனை விளையாடி இப்போலாம் எனக்கு சர்வசாதாரணமாக ஆகிட்டான். இந்த ஒரு படத்தில் ஒரு நீ எனக்கு இப்போ சப்பை ஆகிட்டடா, அந்த மாதிரி இவன் எனக்கு இப்போ சப்பை ஆகிட்டான். முன்னெல்லாம் மை காட் இப்படி தான் விளாட்ணுமா அப்படி தான் விளாட்ணும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை அவுட் ஆகிறனா அந்த அவுட் ஆகிற இடத்துல இப்படி விளாட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. வேறு ஒன்று இப்போ பாருங்களேன், ஏதோ ஒன்று மேஜிக் பண்ணுவான், தெரிய வேண்டிய வழி இல்லை, மண்டையை போட்டுருவேன். நான் அந்த மேஜிக்கில் நான் மயங்கி மண்டையை போட்டுருவேன். வித்த குதியெல்லாம் எனக்கு தெரியாதா? அவ்வளோதான் ஃபினிஷிங். சப்ளிமெண்ட்ரி சால்ட் வாட்டர் 96வது லெவல். அவ்வளோதான் 4 லெவல். ஐஸ்லாண்டிங். ஆஹா, இது இந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் ஸ்டோரேஜில் பக்கி இந்த இடத்துல தானே ஸ்டீவ் ராம்சஸ் தொலைப்போகுது தம்பி. அப்பா திடீர் இங்கே ஒரு இடம் இருக்குது, இதில் தான் மேலே ஏறணும் அப்படின்னு முன்னாடி அறிவிக்கப்படுங்கப்பா. இப்போ பாருங்களேன், மேலே எப்படி ஏறணும்னா ஜம்ப் பண்ணணும். அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, 40 லெவல் நீங்கள் விளாண்டிட்டிங்கன்னா எல்லா சீக்ரெட் டிப்ஸ்லாம் எல்லாமே நீங்களே கற்றுக்கலாம். ஒரு 2 நாள் உட்காந்து இந்த கேமை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய கம்பச்சத்தரலாம் இது இல்லை. அதனால தான் சொல்ல வரேன், எனக்கே போர் அடிக்குது. ஒரு 100 லெவல் ஒரு கருங்காப்பி கோல் மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் சௌக்கியமாக மேலே ஏற்றுவீங்களா, பாறையில் சரிக்கிட்டு கீழே விழுந்துருவீங்களா? திடீர்னு பார்த்தா பனிப்போர் வந்துடுமா. பனிப்போருங்கிறேன், பனியெல்லாம் ஒரு மாதிரி கீழே காற்று மாதிரி வருமே, அதுக்கு பேர் என்ன அது தம்பி? 4 கால பாய்ச்சல், 2 கால் பாய்ச்சல், 2 டயர் பாய்ச்சல். செத்துருவியா? நல்ல வேலை இந்த இடத்துல பாம் வைக்கல. கீழே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாம் வைப்பான், ஆனால் இப்போலாம் வைக்கிறதே இல்லை. ஈஸியாக இருக்கிறது. பயந்துட்டானா இவன் எப்படி கொடுத்தாலும் முடிச்சிடதான் போகிறான். எதுக்கு இதான் வச்சுக்கிட்டுன்னு மியூசிக். பயந்துட்டு நீ ஒத்துக்க. பறந்துட்டேன். ஓகே டன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லாங் ஜம்ப், இந்த இடத்துல ஒரு சூப்பர் ஜம்ப், அவ்வளோதான் ஃபினிஷிங் லைன். ஐஸ்லேண்ட் டாட்டா பை பை சி யூ. லாஸ்ட்டாக ஒன்று இப்போ பார்க்குறேன். 97வது லெவல். 97 டாட்டா குட் பை சி யூ லேட்டர். இண்டு கார்டு போட்ட ரெண்டு தான் தம்பு. ஹெலிகாப்டர் எதுக்கு எடிட்டில் போட்டுக்கிட்டு நம்மளே போட்டால் நம்மளுடைய வேலை மிச்சம் இல்லை. அப்புறம் தம்பி ஆட்டோமேட்டிக்கா தம்பி பாம் சொல்வால் நினைத்தேன். இப்படி பாம் வச்சிருக்குள்ளே அப்படி ஸ்லோவாக போங்க, அப்படி மண்டை கீழே குடிங்க, அப்பப்போ மண்டை கீழே குடிக்கணும். அவ்வளோதான். அப்படியே இப்போ ஃபாஸ்ட்டாக போங்க பார்க்கணும். அநேகமாக இவ்வளோ பெரிய இறக்கம்னா அடுத்து மேலே தான் கொடுப்பான். தெரியும் அடுத்து நீ மேலே தான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, சாவலை, அது வரைக்கும் மகிழ்ச்சி. அவ்வளோதான். என்ன தம்பி பிக்கப் இல்லையா? பேக்கில் ஏற மாட்டுற? அவ்வளோதான். இப்போ நீ எனக்கு சப்பை ஆகிட்டடா. பரவாயில்ல விடுங்க. ஐயே, நான் எப்படி மனத்தை வாங்குற தம்பி ரிவேஸா? இதெல்லாம் நான் அப்போவே கற்றுக்கிட்டேன் தம்பி. போங்க, கொசு வேறு காதுட்டில் வந்து பிபி வீசிடுது. உங்களுக்கு யாருக்காவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொசுக்கள் நிறைய இருக்கிறது. ஒருத்தன் பேர் ஜலதரங்கம், இன்னொருத்தன் பேர் பிபி ரூதன். ஆமாம், இப்போ அவன் பிபி ரூதன் தான் வந்து காதில் நாதஸ்வரம் வாசிட்டுருக்காரு. பையான்ட்டு அவரை தான் விரட்டிகிட்டு இருக்கேன் நான் அடிக்கடி. வராத, நான் ஒரு நல்ல ஒரு ஆர்டரை உனக்கு எடுத்து தரேன், அது வரைக்கும் உன்னால் சும்மா இப்போ அடக்கி வச்சுருக்கேன். இல்லைண்ணா இவனை பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் பாவம் வச்சுனா பையன், நம்ம வளர்த்த பையனா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை விட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டுறாரு. டேய் நீங்கள் ஃபினிஷிங் லைன் வச்சுருக்கீங்க, ஆனால் தான் 97வது போனஸில் முடித்திருவோமா தம்பி? முடித்திருங்க தம்பி. வீட்டுக்கு போகணும், தூக்கம் வருது. வேலை செஞ்சு களைப்பாக இருக்குது. காலையில் டென்ஷன் ப்ரிப்பரேஷன். இந்த முக்கிரிய உனக்கு நான் நிறைய மணி சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 101 அது எல்லாத்தையும் இந்த பைக்கு அப்கிரேட் பண்ணிடுவேன்.
அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், செத்துருவேன் பாரு, சாவலை. அந்த செத்துருவேன் தெரியும், தெரியும்டா. எனக்கு இதை கூட ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன் நான். இப்போ பாருங்களேன், ஏதோ ஒரு பாம் வச்சுருப்பான், வைக்கல, அதான் நானே சொல்லிவிட்டேன். அவன் வைக்க, அவன் நம்மளை சாவடிக்கலாம், என்ன நாமளே செத்துருவான். அவ்வளோதான் வாழ்க்கை நீதி. இந்த இடத்துல போன தடவை சொருணும், இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். தம்பி சொருவலா? இல்லை ஃபினிஷிங் இல்லைண்ணா. ஓகே சூப்பர் டன். 98வது லெவல். அவ்வளோதான் அவ்வளோதான், முடித்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே டன். அவ்வளோதான் அவ்வளோதான். பொட்டியில் மேலே பொட்டியை வைத்தாலும் அசராமல் போவான். 5ஆம் சிங்கம். 5 சிங்கம். பானையை வச்சிருக்கிறீங்க, பானையில் தான் மருந்து இருக்குதோ தம்பி? பானையில் தான் மருந்து இல்லை. என்ன ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டேன் நான். தம்பி போதும் தம்பி, தம்பி ஐயோ தம்பி, எத்தனை வாட்டி ஒரு இடத்துல அவுட் ஆகிட்டீங்க? 3 தடவை அவுட் ஆகிட்டீங்க தம்பி, அதுவும் ஒரு சப்ப பானைக்கு. இந்த தடவை அவுட் ஆனீங்கன்னா அவ்வளோதான், இதோட இந்த கேம் முடிச்சுக்கலான்ட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பயம் இருக்கணும்டா. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டு செத்து போயிட்டான். நல்ல பந்தம்பி, நல்ல சாவரம். எத்தனை வாட்டி செத்தாலும் உனக்கு அறிவு கூந்தல். ஓகே ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டுமா, அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து என்னால் இப்போ கத்த முடியலன்னா ஊரே சைலண்ட்டாக இருக்குது. நான் மட்டும் கத்தணும்னு வச்சுக்கேன் செத்துருவேன். 6ஆம் வைத்தியாரம் கத்திட்டு இருப்பான்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆகை காரணத்தினால்தான் நான் அமைதியாக இருக்கிறேன். தம்பி இந்த லெவலில் நீ நிறைய சொருவல் நிகழ்வு பண்ணுற தம்பி, அசிங்கமாக இருக்குது தம்பி. கடைசியாக விளையாட போகிறோம். தம்பி திட்டு வாங்குறிய தம்பி, திட்டக்கூடாது. ஐயோ ஐயோ சாவடிக்கிறானே, செத்துரு அதரா தம்பி. அவ்வளோதான் தம்பி. தம்பி ஆனால் அந்த பானைக்குள்ளே ஏதோ மேட்ருக்கு வந்துருக்காங்க, அதான் நான் செத்துட்டு இருக்கேன். நான் ஒரு பட்டன் அவங்கன்னா இவன் மாதிரி போகிறேன். ரொம்ப வலுக்குது இந்த பொட்டி, எனக்கு ரொம்ப வலுக்காக இருக்குது. அதுதான் அதுதான் ஃபினிஷிங் லைன். தொண்ணூற்றி 9. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். டப்பு டிப்பு கப்புன்னு முடிக்க போகிறோம். மூக்கு வேர்க்குது முடிச்சிரு தம்பி. டாப் கியர் போட்டு என்னப்பா இங்கே ஒரு ரூட் வச்சுக்கிறீங்க? அது என்ன சீக்ரெட் டோரா? இவனுடைய கள்ளக்காதில் இருப்பான்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த கேமுக்கு நான் ஒரு ஸ்டோரி உருவாக்கிட்டேன். எப்படின்னா மொத்தம் வந்து 447 447 கண்ட்ரியில் வந்து இவனுடைய கள்ளக்காதிலே வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அதை தான் அவன் வந்து பைக்கில் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போய் தெளவிட்டுருக்கிறான். சரி கீழே தானே மறைச்சி வச்சுருப்பாங்க, திடீர்னு மேலே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அடிக்கடி மேலேயும் பறந்துட்டு போயிட்டு வரான். சீக்கிரமே உன் கள்ளக்காதலை கண்டுபிடித்துவான். நான் 1 கேஸ் அடித்தவுடன் நான் வந்து பாதி தூரத்தை கறந்துடும். 200 லெவல். அடுத்து 2K சப்ஸ்கிரைப்ஸ் அடித்தவுடன் 300வது லெவல். அடுத்து 4K வந்த உடனே 400வது லெவல் தான் 10. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். கிருட்டு கிருட்டு கிருட்டு. ஐயோ ஐயோ. ஓகே ஓகே, ஃபினிஷிங் லைன் ஃபினிஷிங் லைன் ஃபினிஷிங் லைன். கிட்ட வந்துட்டு தம்பி, எனக்கு கொஞ்சோண்டு அந்த கொஞ்சோண்டு ஃபில்அப் பண்ணனாலும் முடியலடா. டேய் பிபி காதில் வந்து கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுத்தேன். அவ்வளோதான் ஃபினிஷிங் லைன். 99 போனஸ் லெவல். இன்னும் ஒரே லெவல் 100 லெவல். அது முடிச்சிட்டா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் நான். ஏன்னா நமக்கு எதுவுமே வெட்ட வர தொட்டக்குறையாக இருக்கக்கூடாது. ஒரு காமன் சென்ஸோட பாம்பில் சொல்லுவோம். கரெக்டாக போங்க. ஐயோ பாம் இல்லை இல்லை, நானே சொல்லிட்டேன். பாம்பில் செத்தன் பேர் இருக்கக்கூடாதுடா. நானே தன்னை தானே பாம்பு சொல்லுவோம். தெரியும். ரிலாக்ஸாக விளையாடிட்டு இருக்கேன்.
அதை ஏன் கெடுக்க பார்க்குற தம்புடு தம்புடு அடங்கா போட தம்பி கரெக்டாக லேண்டிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வேணாம் விடுங்க, ரிவர்ஸ் வாங்க. எப்படி உனக்கு மேலே ஏற தெம்பு பத்தாது, ரொம்ப ரிவர்ஸ் போகாது. அவ்வளோதான் தம்பி. தம்புடு నేను ఎంత சுத்தனாலும் அப்படியே செய்யணும். அதை விட்டுட்டு லூசு கூதிதனமாக எதுவும் பண்ண வேணும். அம்முட்டு தான் பார்த்துக்கிடுங்க. வாழ்க்கை வரலாறு சுற்றி வரணும். அவ்வளோதான் தம்பி. நீங்கள் நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம் தம்பி, ரொம்ப கிட்ட வந்துட்டோம் தம்பி. விட்டக்கூடாது தம்பி, விட்டுறவே கூடாது தம்பி. ஐயோ தம்பி, அவசரப்பட்டியே தம்பி. இவ்வளோ ஃப்ளோவாக வந்து கடைசியாக இங்கே மண்ணை சொல்லி விட்டிடா. கரெக்டாக குதிச்சிருங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப பேக் போகாதீங்க. இந்த இடத்துலையும் கரெக்டாக போயிருங்க பார்க்கலாம். ஐயோ தம்பி ரிவர்ஸ் வாங்க. ஓகே இப்போ போங்க தம்பி. நமக்காக அங்கே ஃபினிஷிங் லைன் காத்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டோம். அவ்வளோதான். ஃபைனலி 100 லெவல். ஏன்னாப்பா 100வது லெவல் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா சப்பையாக கொடுத்து வச்சுக்கிறீங்க. நான் என்னென்னமோ எக்ஸைட் பண்ணேன். இவ்வளோ சப்பையாக கொடுத்து வச்சுக்கிறீங்க. அங்கங்கே பேர் புண்டானா ஸ்டன் பைக் எக்ஸ்ட்ரீம் வாட் த ஃபிஷ். தம்பி செத்துறாதா பேக் வீல் அடிக்கிறேன்னு. ஏன்னா 100வது லெவல். நான் ஒரு குறிக்கோளோட அவுட் ஆகாமல் குறிக்கோளோடு விளாண்டுட்டு இருக்கிறேன். அவுட் ஆகாத தம்பி. அவ்வளோதான். வந்துடும். அவுட் ஆகாத தம்பி. டே தம்பி. ஓகே தம்பி. அவ்வளோதான் 100வது லெவல் அவுட்டே ஆகலை. சர்க்குன்னு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 101 நான் எப்போ விளாட போகிறேன்னு எனக்கு தெரில, உங்களுக்கும் தெரில. ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எத்தனை லெவல் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வந்துக்கிட்டே இருக்கும். வா தம்பி. பார்த்தீங்களா, போய்கிட்டே இருக்குது. இது அன்லிமிட்டெட் லெவல்ஸ். பாருங்கள் எவ்வளோ லெவல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 456 லெவல் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் முடிக்கணும்னா எனக்கு 28 வயசாகி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று, அந்த குழந்தைக்கு ஒரு பையன் வந்து அந்த பையனுக்கே கல்யாணம் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போம். ஓகே, பை. விட்டுட்டேனே